Audio Jungle. உபவாச நன்மை சொல்லுவேன் கேட்டீரே மாந்தரே. உயர் நோன்பு மாத பெருமையே இதுவாகும் மாந்தரே. ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணினான் மனதில் நோன்பை ஏனிதம். ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழை பாலகன் ஓயாது எண்ணினான் மனதில் நோன்பை ஏனிதம். பெருமானந்தம் கொண்டான் ரமலான் மாதம் வந்ததும் தன் தாயை கட்டி தழுவி கொண்டு கெஞ்சினான் ஜனம். மறவாது சகர நேரம் அதில் எழுப்ப வேண்டுமாய் மன்றாடி நானே நோன்பு நோக்க வேண்டும் என்றவன். மாதாமதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளில் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். மாதாமதிக்கவில்லை அருமை மைந்தன் சொன்னதை மறுநாளில் காலை எழுந்து மனம் பதறி வருந்தினான். ஆதாரமின்றி வருந்துவதை கண்ட தாயவள் அன்போடனைத்து ஆறுதலாய் சாட்டினாள் இதை. போதாத வயதில் நோன்புனக்கு கடமை அல்லவே ஒரு இன்னும் கொஞ்சம் காலம் வரை என்று கூவினார். வல்லோன் உரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதம் அல்லவோ. வல்லோன் உரைத்த திருமறையாம் குர்ஆன் என்பதை வையம் சிறக்க நமக்களித்த மாதம் அல்லவோ. சொல்வார்களே நோன்பு நோற்பவர்க்கு சொர்க்கம் மீதிலே சுகம் உண்டு என்ற போதனையே நீயறியாயும். கல்லோ உன் நெஞ்சு கூறுதாய கருணை இல்லையா கண்ணாலே எந்த ஆண்டவனை காண வேண்டுமே. அந்நாள் இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. அந்நாள் இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லையே ஆசை அவனின் கண்களிலே ஆட்சி செய்ததே. எண்ணம் போல் சக நேரம் அது வந்த போதிலே எழுந்தோடி நோன்பு வைத்து மனம் பூரி பெய்ததே. ஆனாலும் அன்னை தந்தை கூடி அதட்டினார்களே ஆகாது என்று சாதனையாய் வம்பு பேசினான். போலவானில் சூரியனும் ஜோதி வீசவே பசியார கூவி தாயழைக்க பாலன் கூறினான். போலவானில் சூரியனும் ஜோதி வீசவே பசியார கூவி தாயழைக்க பாலன் கூறினான். அன்னையே நோன்பு முறிந்துவிட்டால் பாவமாகுமே அநியாயம் இதே ஆண்டவனே தண்டிப்பானமா. அன்போடு இறைவன் சன்னதியில் உன் பொருட்டனா அஞ்சாதே நானும் பதிலுரைப்பேன் என்று கூறினார். திருவான அசர் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரில் தாகம் அதிகமாகி வறண்டதால். திருவான அசர் என்னும் தொழுகை நேரம் நெருங்கவே தண்ணீரில் தாகம் அதிகமாகி வறண்டதால். பரிதாபமான நிலையில் பையன் மூச்சு திணறியே பறிவோடு தாயின் மடியில் சாய்ந்து மூர்ச்சையாகினான். பிரியம் மிகுந்த செல்வன் உயிர் பிரிந்து சென்றதால் போனாயோ என்று கூடி அழுது புலம்பி வாடினார்.
தனிமை நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. இனியும் நிறைந்த பாங்கின் ஓசை செவியில் கேட்கவே இறையோனை தொழுது வேண்டினார்கள் ஒன்று கூடியே. தனிமையில் அன்னை ஆண்டவன் பால் கைகள் ஏந்தியே தகுமோ இறைவா என்று துவா கேட்டு புலம்பினான். இனி யாது செய்வேன் என்று அன்னை நாவு நோகவே இதயம் உடைந்து வேதனையால் இன்பம் நீங்கினாள். தன்னை அருகில் சோகமதாய் தவிக்கும் போதிலே தலைவாசலில் ஓர் சாது மகான் வந்து நின்றார். தந்தை அருகில் சோகமதாய் தவிக்கும் போதிலே தலைவாசலில் ஓர் சாது மகான் வந்து நின்றார். எந்தைகளே நான் நோன்புடையோன் ஏழையாதலால் ஏதேனும் உணவு தந்ததவை இயலுமோ என்றார். சிந்தை இறங்கி வீட்டில் அன்று சமைத்திருந்ததை சந்தோஷமாக தந்தபோது சாது விளவினார். கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதே கடவுள் கருணை உங்கள் மீது உண்டாகுக என்றார். கவலை மிகுந்த முகத்துடனே காணப்படுவதே கடவுள் கருணை உங்கள் மீது உண்டாகுக என்றார். சவமாகினானே எங்கள் ஒரே செல்வ பாலகன் சாகவாரமோ தருகவுமால் ஆகுமோ என்றார். தேவா சிறுவன் நோன்பிருந்து உயிரை நீத்ததால் தெய்வீக சக்தி உண்டனில் உயிர் வாழ செய்குவீர். ஆயாசமாக வீணில் யாரும் அருந்திட வேண்டாம் அடியேனுக்கு அந்த பையனை நீர் காட்டுவீர் என்றார். ஆயாசமாக வீணில் யாரும் அருந்திட வேண்டாம் அடியேனுக்கு அந்த பையனை நீ காட்டுவீர் என்றார். வாராய வாழ்த்தி வாரும் என்று உள்ளே அழைத்தார். வந்தார் உடனே சாது பையன் பக்தியை கண்டார். நீயே எழுவாய் என்று சாது கூறினாரதே நிமிஷத்திலே எழுந்து இறையை வணங்கினார். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவி கொண்டு இறையை போற்றினார். ஆனந்த காட்சி இதனை கண்ட அன்னை தந்தையும் அன்போடு சாதை தழுவி கொண்டு இறையை வேண்டினார். தீனோர்களே ரமலான் மாதம் மேன்மையானதே துன்பங்கள் தீரும் இறைவனுக்கு நன்றி நல்குவீர். என்றும் பெறுவான் நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை என்றே கூறி மாந்தரே என்றே கூறி மறைந்தாரே உலகமாந்தரே 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 உலகமாந்தரே